Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael. Shirts and trousers. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? வணக்கம். நேற்று வந்து தமிழ்நாட்டினுடைய முழு பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருந்தாங்க. நிதியமைச்சர் தங்கம் தென்னரசு அவர்கள் தான் அந்த பட்ஜெட் தாக்கல் செஞ்சிருந்தாங்க. இன்னைக்கு வேளாண் பட்ஜெட் அப்படிங்கிறது தாக்கல் செய்யப்பட்டுச்சு. வேளாண் துறை அமைச்சர் திரு MRK பன்னீர்செல்வம் அவர்கள் இந்த பட்ஜெட்டை வந்து தாக்கல் செஞ்சிருந்தாங்க. பொதுவா திமுக ஆட்சிக்கு வந்ததுக்கு பிறகு வேளாண் பட்ஜெட் தனியா தாக்கல் செய்யப்படும் அப்படிங்கறத சொன்னாங்க. அந்த வகையில 2021 இருந்து தனியா வேளாண் பட்ஜெட் அப்படிங்கிறது ஒரு தனி நாள் ஒதுக்கி அதற்கான தாக்கல் அப்படிங்கிறது நடந்து வந்துட்டு இருக்கு. இந்த வேளாண் பட்ஜெட்டுக்கு எதிர்க்கட்சி தலைவர் ஏதோ விமர்சனம் சொல்லியிருப்பார் போலவே. ஆமா, அவர் வந்து நேற்றைய பட்ஜெட்டுக்குமே ஒரு விமர்சனம் சொல்லியிருந்தாரு. MRK பன்னீர்செல்வம் அவர் என்ன சொல்லியிருந்தாரு அப்படின்னா, தமிழகம் வந்து தமிழ் சமுதாயம் விவசாயிகளை வந்து உச்சத்துல வச்சிருக்கு, அதனாலதான் வந்து தனி பட்ஜெட் ஒதுக்கி நிறைய சிறப்பம்சங்கள் பண்றோம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருந்தாரு. ஆனா எதிர்க்கட்சி தலைவர் என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, இது வந்து விவசாயிகளுக்கு சுத்தமா பலனே இல்லப்பா, ஒரு பிரயோஜனமும் இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தையும் வச்சிருக்காரு. விவசாயிகள் வந்து இதனால எந்த பலனும் அடைய மாட்டாங்க அப்படிங்கிற ஒரு கருத்தை தான் அவரும் சொல்லியிருக்காரு. இந்த பட்ஜெட்ல வந்து பாதிக்கப்பட்ட விவசாயிகளுக்கு இழப்பீடு வழங்குறது பற்றி எதுவுமே இல்லை, அதனால இந்த பட்ஜெட் சிறப்பா இல்லை அப்படிங்கிற மாதிரியான ஒரு விமர்சனத்தை தான் வச்சிருக்காரு. இது பத்தி தமிழகத்துல இந்த மாதிரி வேளாண் துறை பட்ஜெட் எல்லாம் நம்ம பாக்குறோம். ஆனா மத்திய அரசாங்கம் விவசாயிகளை எப்படி நடத்துது அப்படிங்கிறது வந்து டெல்லியில விவசாயிகள் போராடிக்கிட்டு இருக்கிறத வச்சே நம்மளால தெரிஞ்சுக்க முடியுது. 4ஆம் கட்ட பேச்சுவார்த்தைக்கு போய் அதுவுமே எந்த முடிவுக்கும் வரல அப்படிங்கறதால நாளைக்கு திரும்பவும் நாங்க பேரணியா டெல்லிக்கு போக போறோம் அப்படின்னு விவசாயிகள் அறிவிச்சிருக்காங்க. அது பத்தி நம்ம முதலமைச்சருமே ஏதோ சொல்லியிருக்காரு போலயே. ஆமா, முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, உழவர்களை தடுப்பதற்காக அந்த ரோட் ஃபுல்லா ஆணியை புதைக்கும் அரசாக பாஜக அரசு இருக்கு அப்படிங்கிறத சொல்லியிருக்காரு. விவசாயிகள் மீது இரக்கமற்ற தாக்குதல் நடத்தப்பட்டு வருகிறது அப்படிங்கிறதையுமே இந்த விவசாயிகள் போராட்டத்தை குறிப்பிட்டு விமர்சனமாவே முன் வச்சிருக்காரு. ஆமா, இதெல்லாம் ஒரு புறம் இருக்கு. தமிழக அரசியல்ல எப்பவுமே பெருசா பாக்குற ஒரு விஷயம் வந்து இந்த சின்னம் தான். சின்னம் குறித்து இன்னைக்கு ஏதோ ஒரு உரையாடல் போயிருக்கு போலே. ஆமா, மக்களவை தேர்தல் அப்படிங்கிறது வெகு பக்கத்துல நெருங்கி வந்துட்டு இருக்கு. எந்த கூட்டணி கட்சிகள் அமைக்கலாம், தொகுதி பங்கீடு போன்ற பேச்சுவார்த்தைகள் எல்லாமே நடந்து வந்துட்டு இருக்கு. இதற்கிடையில VCK விடுதலை சிறுத்தைகள் கட்சியை சார்ந்த திருமாவளவன் அவர்கள் வந்து தேர்தல் ஆணையத்துக்கிட்ட ஒரு மனு கொடுத்திருக்காங்க. எங்களுக்கு பானை சின்னம் ஒதுக்க வேண்டும் அப்படிங்கிற மனுவாக தான் அது பார்க்கப்படுது. டெல்லியில் இந்திய தேர்தல் ஆணையத்திடம் விடுதலை சிறுத்தைகள் கட்சி வந்து மனுவையும் கொடுத்திருக்காங்க. 2021 சட்டமன்ற தேர்தலில் உள்ளாட்சி தேர்தல்களில் பானை சின்னத்தில் போட்டியிட்டதால் அதையே இப்பவும் ஒதுக்கணும் அப்படிங்கிறது தான் இவங்களுடைய கோரிக்கையாகவும் இருக்கு. இந்த கோரிக்கையை வந்து துணை பொதுச் செயலாளர் பாலாஜி நேரில் சென்று வந்து மனுவாகவே கொடுத்திருக்காரு. ஆமா, அடுத்ததா முன்னாள் முதலமைச்சர் ஒருவருடைய அந்த பொருட்கள் எல்லாத்தையுமே வந்து தமிழ்நாடு அரசிடம் ஒப்படைக்கணும் அப்படின்னு சொல்லியிருக்காங்களாமே, என்ன விஷயம்? ஆமா, மறைந்த முன்னாள் முதலமைச்சர் ஜெயலலிதா அவர்கள் இல்லத்திலிருந்து சொத்து குவிப்பு வழக்குல நிறைய நகைகள் வந்து பறிமுதல் செய்யறாங்க. அது வந்து கர்நாடகா அரசாங்கத்திடம் இருந்துச்சு. அது எல்லாத்தையுமே தமிழக அரசிடம் ஒப்படைக்கணும் அப்படின்னு பெங்களூரு சிறப்பு நீதிமன்றம் உத்தரவு சொல்லியிருந்தாங்க. ஜெயலலிதா அவர்களுடைய நகையிலிருந்து அவர்களுடைய பொருட்கள் எல்லாமே மார்ச் 6, 7ஆம் தேதிகள்ல தமிழக அரசாங்கத்திடம் ஒப்படைக்கப்படும் அப்படிங்கிறதையும் அவங்க சொல்லியிருக்காங்க அந்த தீர்ப்புல. அதே மாதிரி ரொம்ப நாளா ஒருத்தருக்கு காவல் நீட்டிப்பு அப்படிங்கிற செய்தி வந்துகிட்டே இருக்கு. அது என்ன சமாச்சாரம்? ஆமா, செந்தில் பாலாஜி அவர்களுக்கு வந்து நீதிமன்ற காவலை மார்ச் 4 வரைக்கும் நீட்டிக்கணும் அப்படிங்கிற அந்த உத்தரவை தான் சென்னை கூடுதல் அமர்வு நீதிமன்றம் வந்து சொல்லியிருக்காங்க. முன்னாள் அமைச்சர் செந்தில் பாலாஜி நீதிமன்ற காவல் 22வது முறையாக நீட்டிக்கப்படுகிறது அப்படிங்கிறதும் முக்கியமானதாக இந்த இடத்துல பார்க்கப்படுது. நீண்ட நாட்களாக அவர் வந்து சிறையில் எடுத்துட்டு வந்துட்டு இருந்தாரு. அவருக்கு ஜாமீன் கோரி மனுக்களுமே அளிக்கப்பட்டுச்சு. ஆனா அந்த மனுக்கள் எதுவுமே வந்து நடைமுறைப்படுத்தப்படாம ஏற்றுக்கொள்ளப்படாம இருந்துச்சு. இந்த நிலையில 22வது முறையா அவருடைய காவல் நீட்டிப்பு அப்படிங்கிறது நடந்திருக்கு. அதே மாதிரி தினமும் செய்தியாளர் சந்திச்சுட்டு வர்ற ஒரு அரசியல் தலைவர், நம்ம பாஜகவினுடைய மாநில தலைவர் அண்ணாமலை அவர்கள் இன்றைக்கு என் மண் என் மக்கள் இதுல பேசும்போது என்ன சொல்லியிருக்காரு அப்படின்னா, 2024 தேர்தல் நமக்கானதுதான், கண்டிப்பா பாஜக வந்து ஆட்சி அமைக்கும் அப்படிங்கிற ஒரு அவருடைய ஆணித்தனமான நம்பிக்கையும் வந்து அங்க மக்கள் கிட்ட சொல்லியிருக்காரு. ஸோ இப்போ எலெக்ஷன் பத்தி சொல்லும்போது மக்களவை சார்பா 2 முக்கிய அமைச்சர்கள் வந்து தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அதை பத்தி சொல்லுங்களேன். ஆமா, ஏற்கனவே பார்த்தோம் அப்படின்னா மத்திய இணையமைச்சர் எல் முருகன் அவர்கள் மாநிலங்களவைக்கு வந்து மத்திய பிரதேசத்தில் இருந்து MP-யாக வந்து தேர்வு செய்யப்பட்டிருந்தாங்க. 2வது முறையாக மாநிலங்களவைக்கு தேர்வாகி இருக்கிறார்.
முருகன். அதே மாதிரி இன்னொரு முக்கியமான விஷயம் அப்படின்னு பார்க்கும்போது சோனியா காந்தி அவர்களுமே வந்து போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. என்ன விஷயம்னா ராஜஸ்தான் மாநிலத்துல இருந்து மாநிலங்களவைக்கு தான் போட்டியின்றி தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. சட்டமன்ற செயலகம் முறைப்படி வந்து இந்த விஷயத்தை அறிவிச்சிருக்காங்க. ஏற்கனவே பேருமே போட்டி இல்லாம தான் தேர்வு செய்யப்பட்டிருக்காங்க. அதுல குறிப்பா சோனியா காந்தி அவர்களை பொறுத்த வரைக்குமே ஏற்கனவே 5 முறை மக்களவைக்கு தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க. இந்த நிலையில முதன் முறையாக மாநிலங்களவைக்கு வந்து சோனியா காந்தி ராஜஸ்தான் சார்பாக தேர்ந்தெடுக்கப்பட்டிருக்காங்க அப்படிங்கிற ஒரு விஷயம் தான். மக்களவை தேர்தல் இந்த மாதிரியான தகவல் எல்லாம் பேசிட்டு இருக்கும்போது சண்டிகர் மேயர் தேர்தல் தொடர்பாக ஒரு முக்கியமான விஷயம் நடந்திருக்கு போலவே. ஆமா, சண்டிகர் மேயர் தேர்தல் வந்து பாஜக உறுப்பினர் வெற்றி பெற்றது வந்து செல்லாது, அது வந்து சட்டவிரோதமானது அப்படின்னு சொல்லி அந்த வெற்றியை வந்து ரத்து செய்துட்டு ஆம் ஆத்மியை சேர்ந்த குல்தீப் குமார் தான் வந்து வெற்றி பெற்றாரு அப்படின்னு சொல்லி உச்சநீதிமன்றம் இன்னைக்கு அறிவிச்சிருக்காங்க. அந்த வெற்றியை ரத்து பண்ணிட்டு குல்தீப் குமார் வெற்றி அறிவிச்சிருக்காங்க. இந்த மாதிரியான ஒரு சில விஷயங்கள் நடக்கும்போதுதான் நமக்குமே ஓகே, தப்பு செய்யறவங்க அவ்வளவு சீக்கிரம் வந்து தப்பிச்சிட முடியாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு சின்ன சின்ன நம்பிக்கைகள் அங்க வருது. இதே மாதிரி இன்னொரு முக்கியமான தீர்ப்பா இன்னைக்கு ஒரு தீர்ப்பு வெளியா இருக்கு. என்னன்னா உச்சநீதிமன்றம் தான் அந்த தீர்ப்பையும் வழங்கியிருக்காங்க. ராணுவத்துல நர்ஸா வேலை செஞ்சுட்டு இருந்த ஒரு பெண்ணுக்கு வந்து திருமணமான உடனே திருமணம் ஆயிருக்க காரணத்தை காட்டி பணி நீக்கம் செய்திருந்தாங்க. அது வந்து சட்டவிரோதமானது, பாலின பாகுபாட்டுக்கு வழிவகுக்கிறது, இந்த மாதிரியான ஒரு விஷயத்த ஏத்துக்கவே முடியாது அப்படின்னு கடுமையா சாடி அவங்களுக்கு வந்து அந்த பணியை திரும்ப கொடுக்கணும். அதே மாதிரி 60 லட்சம் நஷ்ட ஈடு கொடுக்கணும், இழப்பீடா அவங்களுக்கு கொடுக்கணும் அப்படிங்கிற ஒரு உத்தரவையும் சொல்லியிருக்காங்க. ஆமா, இதுவுமே வந்து உச்சநீதிமன்றம் கொடுத்த ஒரு சிறப்பான தீர்ப்பா தான் பார்க்கணும். ஒரு வீடியோ சமூக வலைதளங்கள்ல அதிகமாக பகிரப்பட்டும் பேசப்பட்டுமே வந்துட்டு இருந்துச்சு. அதிமுகவினுடைய முன்னாள் நிர்வாகி ஒருத்தர் நடிகை த்ரிஷா குறித்த சில அவதூறான செய்திகளை பரப்பி வந்துட்டு இருந்தாரு. அதற்கு த்ரிஷா கிட்ட இருந்து என்ன எதிர்ப்பு வருமா இல்ல என்ன மாதிரியான கண்டனங்கள் வரும் அப்படின்னு எதிர்பார்க்கப்பட்டு வந்துட்டு இருந்துச்சு. இந்த நிலையில த்ரிஷா தன்னுடைய எக்ஸ் தளத்துல வந்து ஒரு பதிவை இட்டிருக்காங்க. அதுல என்ன குறிப்பிட்டிருக்காங்க அப்படின்னா, சில தவறான தகவல்களை தங்களுக்கு அட்டென்ஷன் கிடைக்கணும் அப்படிங்கிற காரணத்திற்காக சில பேர் தொடர்ந்து பேசி வந்துட்டு இருக்காங்க. இந்த நிகழ்வுகள் அப்படிங்கிறது நிச்சயமா கண்டனத்திற்கு உரியது அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. அது மட்டும் இல்லாம அந்த குறிப்பிட்ட நபர் மீது இந்த பகிரப்பட்ட விஷயம் தவறான விஷயம் தொடர்பாக லீகலா ஆக்ஷன் எடுக்கப்படும். அந்த விஷயத்தை என்னோட லீகல் டிபார்ட்மெண்ட் பார்த்துட்டு இருக்காங்க. இது நிச்சயமா கண்டனத்திற்குரிய ஒரு விஷயம் அப்படிங்கிறதையும் நடிகை த்ரிஷா தன்னுடைய எக்ஸ் தளத்துல பதிவிட்டிருக்காங்க. இன்று வந்து வேளாண் பட்ஜெட்ல இருந்து ஆரம்பிச்சு மக்களவை தேர்தல் சின்னம் ஒதுக்கி இருக்குது, மாநிலங்களவைக்கு தேர்வு செய்யப்பட்டவர்கள் அப்படின்னு நிறைய செய்திகளை பார்த்தோம். இதே மாதிரி தினமும் நடக்கக்கூடிய பல்வேறு செய்திகளை தெரிந்து கொள்ள எதையாவது பேசும் நிகழ்ச்சியை தொடர்ந்து பாருங்கள். நன்றி. நன்றி. அதாவது வாய்க்கு வந்தபடி எல்லாம் பேசப்படாது. எதா இருந்தாலும் நியாயமா பேசணுமா இல்லையா? Botticelli Casuals. The real casuals. Botticelli and Raphael, shirts and trousers.